அதுதான் ஒரு யுனிக் ஃபேக்டராக நான் தாவேக்கால பார்க்குறேன். எப்படின்னா ஒருத்தர் தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அங்கே போயிடுறாரு, தோல்வி அடைந்தாலும் அங்கே இருக்கிறாரு. அதாவது சார், அதுதான் ஒரு சரியான வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டியோட இது. அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் நாம் இந்த மாதிரி வெற்றியை நழுவ விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போகும்போது என் தோலை தட்டி கொடுத்து சொன்ன வார்த்தை, தொகுதியை விட்டுறாத, தொகுதியை போய் பாரு அப்படிங்கிற வார்த்தையை அண்ணன் சொன்னார். தொகுதியில் நான் பரப்புரையின் போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 முறை திராவிட முன்னேற்ற கழகமும் 7 முறை அஇஅதிமுகவும் அங்கே எம்எல்ஏ இருந்திருக்காங்க. ஒரு முறை காங்கிரஸ் இருந்திருக்கு நம்மளோட ஆரணி தொகுதியில். மக்களுடைய வாழ்க்கை இன்னுமே ரொம்ப 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 புவராக இருக்குது சார். ஏகப்பட்ட பிரச்சனை. ஆக்சுவலாக நம்ம சந்திக்கணும் பேசணும்னு நினச்சதே அன்றாட மக்கள் வாழ்வில் சந்திக்கின்ற பிரச்சனைகள். பெரும்பாலும் அந்த கிராமப்புறத்தில் மக்கள் ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே அவங்க செய்யலை. எல்லாமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏரிகள் தூர்வாரப்படலை, அதனால் அந்த வாய்க்கால்களில் நீர் வழிந்தோடி அவங்களுக்கு கிராப் லாஸ் ஆகிருக்கு. ரோடு வசதி சரியில்லை, சில இடங்களில் மயானத்துக்கு வசதிகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நகரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மாடர்ன் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லை, ரோடு கன்ஜஸ்டடாக இருக்குது, அவுட்டர் ரிங் ரோட் கேட்குறாங்க. இது எல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு கல்வியாளராக அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இளைஞர்கள் நிறைய வேலைவாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் நான் ஜெயிச்சு வந்தால் செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வழிகாட்டியினுடைய ஆலோசனைப்படி இப்போ நம்ம வெற்றி பெறவில்லை என்றாலும் காரியமாக என்னுடைய முதல் வாக்குறுதியான இலவச ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தை விரைவில் ஆரணியில் நம்ம தொடங்க இருக்கோம். அதனால் ஏன்னா நம்மளுடைய கழக ஆட்சி மக்கள் அவங்களும் தளபதி சொன்னார் இல்லையா, இந்த 8 கோடி மக்களும் என் மக்கள் இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போது ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி ஆட்சியில் இருக்குது, அங்கே இருக்கிற எம்எல்ஏ எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்காங்க, மக்களுக்கு எதுவுமே சென்று சேர மாட்டேங்குதுங்கிறது தான் அந்த மக்களுடைய கஷ்டம். என் மக்களாக நான் நினச்சி இனிமேல் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆரணி தொகுதிக்காக நான் அர்ப்பணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.